ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணீயம் 34வது தசகம். இது 5வது ஸ்லோகம். தாத உக்த்யா யாது காமஹ வனம் அனுஜ வது சம்யுதஹ சாபதாரஹ பௌரான் ஆருத்ய மார்கே குஹ நிலயகதஹ त्वं जटा क्षीरधारी नावासन्तीर्य गंगाम् अधिपदवी पुनः तं भरद्वाजमारात् नत्वा तत्वाक्यहेतोः अतिसुखम् अवसः चित्रकूटे गिरीन्द्रे तात उक्त्या यातु कामः वनम अनुज वधू संयुतः चापधारः पौरान् आरुध्य मार्गे गुह निलयगतः त्वं जटा क्षीरधारी नावासन्तीर्य गंगाम् अधिपदवी पुनः तं भरद्वाजम् आरात् नत्वा तत्वाक्यहेतोः अतिसुखम् अवसः चित्रकूटे गिरीन्द्रे. தாத உக்தியா தந்தையின் வார்த்தைகளை யாது காமஹா காப்பாற்ற நீ தனது சாபதாரக வில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு வது சீதை மற்றும் அனுஜ சம்யுதா சகோதரன் லக்ஷ்மணனோடும் வனவாசம் சென்றாய். தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்ற நீ உன்னுடைய வில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு சீதை மனைவி சீதை மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனோடும் வனவாசம் சென்றாய். அயோத்தி பௌரான் அயோத்தி மக்கள் வருத்தத்துடன் உன்னை பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்களை மீண்டும் ஆருத்ய ராஜ்யத்திற்கு திரும்பும்படி அறிவுறுத்தினாய். ஸ்லோகத்தில் அதிகம் இல்லை, பௌரான் ஆருத்ய தான் இருக்குது. நம்மளாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ராஜ்யத்திற்கு திரும்பும்படி அறிவுறுத்தினாய். மார்கே வழியில் துவம் நீ குஹ நிலைய கதஹா படகோட்டியான குஹனின் இல்லத்தை அடைந்து ஜடா மெட்டி முடியுடன் சீரதாரி துறவி உடைக்கு மாறினாய். குஹன் மூவரையும் நாவா படகு மூலம் கங்கை நதியை சந்தீரியம் கடக்கச் செய்தான். அதிபதவி வழியில் புனகா மீண்டும் பரத்வாஜம் அந்த பரத்வாஜ முனிவரை ஆராத்து அடைந்து நத்வா அவருக்கு மரியாதை செலுத்தினாய். தத்வாக்கியஹேதோஹு அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் கிரீந்திரே மலைகளுக்கு அரசான சித்திரகூடத்திற்கு சென்று சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் அதிசுகம் அமைதியாக அவசகா வாழ்ந்தாய். இப்போ புரிஞ்சுன்றப்ப நம்ம நிறைய வார்த்தைகளில் சேர்ந்தால் தான் கம்ப்ளீட் அர்த்தமாக இருதுன்னு ஒரு தினம் படிச்சுடலாம். இந்த அர்த்தத்தை தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்ற நீ தனது வில் மற்றும் அம்புகளை எடுத்து கொண்டு சீதை சகோதரன் லக்ஷ்மணனுடன் வனவாசம் சென்றாய். அயோத்தி மக்கள் வருத்தத்துடன் உன்னை பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்களை மீண்டும் ராஜ்யத்துக்கு திரும்பும்படி அறிவுறுத்தினாய். வழியில் நீ படகோட்டியான குகனின் இல்லத்தை அடைந்து மெட்டிமுடியுடன் துறவி உடைக்கு மாறினாய். குகன் மூவரையும் படகு மூலம் கங்கை நதியை கடக்கச் செய்தான். வழியில் மீண்டும் அந்த பரத்வாஜ முனிவரை அடைந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் தத்வாக்கியஹேதோஹோ மலைகளுக்கு அரசான சித்திரகூடத்திற்கு சென்று
சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் அமைதியாக வாழ்ந்தாய். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க. டு கீப் யுவர் ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் யூ ப்ரொசீடட் டு கோ டு த ஃபாரஸ்ட் accompanied by your consort Sita and brother Lakshmana armed with a bow. The crowd of the citizens stricken with grief who followed you, you sent back and on the way went to the residence of Guha. In an ascetic garb, a bark cloth and matted hair, you crossed the Ganga in a boat and paid obeisance to sage Bharadwaja who lived nearby. On the sage's instruction, you camped on the great mountain Chitrakuta and lived there very happily. Atisukam. So let us read the sloka. I think it's all clear now. Tata yuktya yatu kama वरम अनुज वधु संयुता चापधारः पौरान् आरुध्य मार्गे गुहनिलयगतः त्वं जटा चीरधारी नावासन्तीर्य गङ्गाम् अधिपदवी पुनः तं भरद्वाजमारात् नत्वा तत्वाक्यहेतोः अतिसुखम् अवसः चित्रकूटे गिरीन्द्रे. श्रीमते रामानुजाय नमः.